அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த வேலைகள் தொடங்கிடுச்சு. வேட்புமனு தாக்கலும் தொடங்கிடுச்சு. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவித்து தேர்தல் களத்தில் முழுமையாக இறங்கினதில் இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகிற தொகுதினா அது தமிழ்நாடு சட்டப்பேரவை தொகுதிகளிலே ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்கிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இது இவ்வளவு பெரிய பரபரப்புக்கு இடையில் ஒரு ஸ்டார் அந்தஸ்து தொகுதியாக ஏன் கருதப்படுதுன்னு பார்த்தா, நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய். இந்த 2 அந்தஸ்தினால் அந்த தொகுதி ஒரு ஸ்டார் அந்தஸ்து வேல்யூவை பெற்றிருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு நிலவுவதற்கு காரணம், இதுவரைக்கும் விஜய் தேர்தலில் போட்டியிட்டதில்லை. விஜய் மாத்திரமில்லை, அவருடைய கட்சியும் தேர்தலில் போட்டியிட்டதில்லை. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாங்கள் சட்டமன்ற தேர்தலை தான் குறி வைக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லி அதை புறக்கணித்தாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, அதையும் புறக்கணித்தாங்க. இப்போ நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க சொன்ன மாதிரி களத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயே பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறார். தமிழ்நாட்டில் பெரம்பூர் தொகுதி மிக முக்கியமான ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி. ஆரம்ப காலகட்டத்தில் இடஒதுக்கீடு அடிப்படையில் அது ஒரு தனி தொகுதி, ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி. அந்த தொகுதியில் பிரபலமான திராவிட அரசியல்வாதி சத்யவாணி முத்து தனது அரசியல் வாழ்க்கையை பெரும்பகுதி செலவழித்த பகுதினா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இது தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை உலக புகழ் பெற்றது. அகில இந்திய அளவில் இந்திய ரயில்வேக்கு தேவையான ரயில் பெட்டிகளை தயாரித்து கொடுக்கக்கூடிய பகுதியாக இந்தியாவிலேயே பழம்பெரும் தொழிற்சாலை அமைந்த பகுதினா அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தான். இங்கே அந்த தொழிற்சாலை மாத்திரமில்லை, சிறிய குறு ரக தொழிற்சாலைகள் எம்எஸ்எம்இ தொடங்கி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரே சந்தும் பொந்துமாக நெருக்கடி நிறைந்த பகுதி. வட சென்னையினுடைய முழுமையான பிரதிபலிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே நிறைய பகுதிகள் அதன் கீழே வருது. குறிப்பாக மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர் பாடி, பார்வதி நகர், இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவில் வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கிற பெரம்பூர் தொகுதியுடைய பகுதிகள். வியாசர்பாடி பழைய வியாசர்பாடி முழுவதுமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி வியாசர்பாடிங்கிறது விரிந்து பறந்த பகுதி. இப்போ மக்கள் தொகை அதிகமானோன்னு அதெல்லாம் அப்படியே குறைஞ்சி பல்வேறு புதிய குடியிருப்பு பகுதியில் அறிவிக்கப்பட்டு இப்போ மக்கள் அதிகமாக இருக்கிற வியாசர்பாடி இதோட முழுமையாக இணைஞ்சிருக்கு. இந்த தொகுதியுடைய மிக முக்கியமான மூல காரணியாக, அதாவது பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தொழிற்சாலைகள், அதை ஒட்டிய வேலைவாய்ப்புகள். இந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. ரயில் பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் ஏறத்தாழ 50-60 வருஷமாக அந்த பகுதியில் வசிக்கிறாங்க. இதனால் தொழிற்சங்கங்கள் இந்த பகுதியில் ரொம்பவும் பிரபலம். தொழிற்சங்கங்கள் மாத்திரமில்லை, தொழிற்சங்கவாதிகள் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவோமே, அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கக்கூடிய பகுதி. குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிகமான செல்வாக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய தொழிற்சங்கம் வலுவாக இருக்கிறதுக்கு காரணம். காங்கிரஸ் கூட, ஐஎன்டிசி கூட ஒரு காலகட்டத்தில் இங்கே மிக வலுவாக இருந்த பகுதி. திமுகவுடைய எல்பிஎஃப் தொடங்கி திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தொழிற்சங்கங்கள் அங்கே இருக்குது. இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக தேமுதிக வரைக்கும் அங்கே தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஆனால் பெரிய தொழிற்சங்கம்னு எடுத்தால் ஏடிஎம்கேவுடைய அண்ணா தொழிற்சங்கம், திமுகவுடைய எல்பிஎஃப் தொழிற்சங்கம், இதையெல்லாம் விட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கம் தான் இங்கே பெருசு. அதனால தான் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் யாரோட கூட்டணியில் இடம்பெறுதோ அந்த இயக்கம் வெற்றி பெறுவது வாடிக்கையாக இருக்குது. இந்த தொகுதி வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா ஏறத்தாழ 9 தடவை திமுக ஜெயிச்சிருக்கு. அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த திமுகவிலேருந்து தொடங்கி 9 முறைக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கு. மொத்தம் 3 தடவை மார்க்சிய கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருக்கு. அதில் அண்ணா திமுகவோட கூட்டணியிலையும் வெற்றி பெற்றிருக்கு, திமுக கூட்டணியிலையும் வெற்றி பெற்றிருக்கு. அண்ணா திமுக 2 தடவை தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. இதில் இன்னொன்று நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, நடிகர் விஜய் ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு உண்மையிலே புரியாத புதிராக தான் இருக்குது. அதுக்கான அடிப்படை காரணம் அவங்க சொல்கிறது அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி பொதுமக்களுக்கு நற்பணிகளை தொடங்கிய போது, அரசியலோட முதல் படியாக கூட அது இருக்கலாம், அவங்க திட்டமிட்டு கூட அரசியலுக்கு வந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில்
நடிகர் விஜய்க்கு நேரடியான பரிச்சயமான பகுதி இது அப்படின்னு அவங்களுடைய ரசிகர் மன்றத்தில் சொல்கிறாங்க. அடிக்கடி இந்த பகுதிக்கு வருவார். அந்த காலத்திலேயே தொடர்பு அதிகம், அரசியல் இல்லாமல் சினிமாவில் பிரபலமாக இருக்கும்போதே இந்த பகுதியில் தொடர்பு உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகவே ரசிகர் மன்றம், பெரிய ரசிகர் மன்றம் எல்லா பகுதியிலையும் இருக்கும். மூலக்கடையில் தொடங்கி கொடுங்கையூர்லேருந்து எல்லா பகுதியிலையும், வியாசார்பாடியெல்லாம் தெருவுக்கு தெருவு கூட, வார்டுக்கு வார்டு கூட விஜய் ரசிகர்கள் உண்டு. அதில் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. அப்படி கட்சி துவங்கின போது அந்த ரசிகர் மன்றங்கள்லேருந்து நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்ததாக அவங்க சொல்கிறாங்க. 40,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட முதல் சட்டமன்ற தொகுதினா தமிழக வெற்றி கழகத்துக்கு அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தான். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வட சென்னைக்குள்ள எல்லா அடிப்படை குறைவு பிரச்சனையும் அங்கே இருக்குது. கழிவுநீர், பாதாள சாக்கடையிலேருந்து தொடங்கி குப்பைகள் கொட்டுவது அங்கே பெரிய பிரச்சனை. குப்பை, தேங்கும் குப்பைகளை மாநகராட்சியின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே கொண்டாந்து கொட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்படி பெரிய குப்பை மேடு அங்கே இருக்குது கொடுங்கையூரில். அதை அடிக்கடி கொளுத்தி விடுவாங்க. அது பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய குறை உண்டு. எனவே அந்த பாதாள மைனிங் பண்ணணும், குப்பையில் கொண்டு போய் பயோ மைனிங் பண்ணணும், அதை உரமாக மாற்றணும் அப்படின்னு அதுக்கான பணிகள் தொடங்கி அது ஒரு இடத்துல நடந்தாலும் முழுமை பெறலைங்கிற குற்றச்சாட்டு அந்த பகுதியில் பெருவாரியாக இருக்குது. அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் பொதுவாக திமுகவினுடைய நலத்திட்டங்கள் அதிகமாக போய் சேர்ந்திருக்கிற பகுதி. தொழிலாளர் நல சட்டங்கள் முறையாக திமுக பின்பற்றுவதால் தொழிலாளர்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. அதனால தான் இந்த தொகுதியில் திமுக மார்க்சிய கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டியிடும் போது கூட வலுவான நிலையை எடுத்திருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு தடவை அதிமுகவோடு அவர்கள் கூட்டணியில் இருந்தும் கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மொத்தமாக 9 தடவை திமுக ஜெயிச்சிருக்கு, 3 தடவை மார்க்சிய கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு, 2 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்கு. இப்படியான தொகுதியில் திமுகவின் சார்பாக பாலன் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்திலே வெற்றி பெற்றிருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கி மிகப்பெரிய பிரபலமாக சினிமா ஸ்டாராக விளங்கிய நேரத்தில், கவர்ச்சியின் உச்சத்தில் இருந்தபோது, தமிழ்நாட்டின் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற போது, இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் 1977 144 இடம் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர் கூட்டணியோட. 130 இடம் தனிச்சு அதிமுக ஜெயிக்குது. அந்த நிலையில கூட பெரம்பூர் தொகுதியில் ஜெயிக்க முடியல. சரி, அந்த முறை தான் ஜெயிக்கல, அதுக்கு அடுத்த தேர்தல்னா அதுக்கு அடுத்து நடைபெற்ற 2 தேர்தல், கலைஞர் எம்ஜிஆருக்கு இடையான 3 முக்கிய சட்டமன்ற தேர்தலில் 3 முறையும் அதிமுக தோல்வி அடைந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்று பெரம்பூர். அப்படி திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய பெரம்பூரில் தான் விஜய் களம் இறங்கியிருக்கிறார். அதனால தான் அந்த கோட்டையில் திமுகவுடைய கொடி ஏறுமா அல்லது விஜயினுடைய கொடி புதியதாக ஏறுமா என்பதை காத்திருந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்கிற மாதிரி, மீடியாக்களில் சொல்கிற மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2,20,000 சொச்சம் பேர் இருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் ஒரு 7,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் தான் புதுமுக வாக்காளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, 18லேருந்து எடுத்துக்கோங்க, 18லேருந்து ஒரு 28, 29, 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை 75,000க்கும் மேலே இருக்குது. மொத்தம் இருக்கிற 2,25,000ல் இவங்க 3ல் ஒரு பங்கு இருக்காங்க. எனவே அந்த இளைஞர்களை குறிவைத்து இவர்கள் இறங்குகிறார்களா, அல்லது புதுமுக கட்சிகள், புதுசாக தொடங்குற கட்சி எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதரவு பலம் இங்கே இயற்கையாகவே உண்டாயிடும். ஒரு 10% வாக்குகள், 15% வாக்குகளை பெறக்கூடிய நிலை பெரம்பூர் தொகுதியில் எப்போதுமே உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு, விஜயகாந்த் கட்சி துவங்கும் போதும் இவங்க இங்கே ஒரு 9,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கமல்ஹாசன் கட்சி துவங்கிய போது 2 முறை, 2021, 2016 2 சட்டமன்ற தேர்தலையுமே அவன் நல்ல வாக்குகளை பெற்றிருக்காங்க. 20,000 வாக்கு ஒரு முறை, 17,000 வாக்கு ஒரு முறைன்னு பெற்றிருக்காங்க மக்கள் நீதி மையம். அது மாத்திரம் இல்லை, சீமானுடைய கட்சி இங்கே நிலையாக 3வது இடம் அல்லது ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கியை அவங்க காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம், நாடார்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு குடிபெயர்ந்த நாடார்கள், தென் மாவட்டங்கள்லேருந்து பிழைப்புக்காக சென்னை வந்த நாடார்கள் மத்தியில் இந்த வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்குது. அது நாடார்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று. எல்லா சமூக மக்களும் அங்கே இருக்காங்க. இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா, பட்டியலின மக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால தான் பெருவாரியான வரையறை காலத்தில் அது பொதுவாக தனி தொகுதியாகவே, ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சியாகவே இருந்திருக்கு. இந்த தொகுதியில் நம்ம முக்கியமாக இப்போது அது பொது தொகுதியாக இருக்குது. அது பொதுவான நேரத்தில் எப்போதுமே ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சியாக தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அதிகமாக வசிக்கக்கூடிய
பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அதுவும் கீழ்மட்ட தொழிலாளர்களாக படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம். ஏதோ ஒரு வேலை கிடைச்சிரும். அதனால இங்க வெளியூர்லேருந்து வந்து குறிப்பா தென் மாவட்டங்கள்லேருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லேருந்து வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இங்க வந்து குடியேறியவர்களின் எண்ணிக்கை அதிகம். அதே மாரி வட மாவட்டத்துல சில பகுதிகள்லேருந்து வந்து குடியேறியவர்கள் எண்ணிக்கை, அந்த வகையில வன்னியர்களின் எண்ணிக்கையும் இங்கு கணிசமா இருக்கு. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஜாதி கூட இருக்கு, அந்த ஜாதி இருக்குன்னு. அப்படி ஒண்ணும் இப்போ ஒரு வெற்றியை நிர்ணயிக்கிற அளவுக்கு யாரும் தனித்துவமா அங்க இல்ல. பட்டியலின மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. எனவே பட்டியலின மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. நானே கூட அத எப்படி சொல்லுவேன்னா, இந்த வேலைக்கு நிரந்தர வேலையில இருக்கிற பட்டியலின பெண்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கு. அத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில அந்த மாதிரியான வேலையில இருக்கக்கூடிய பெண்கள், அ ஒரு நிரந்தர வேலையில இருக்கிற பட்டியலின பெண்கள் அதிகமா தொழிற்சாலைகள்ல பணிபுரியிற பகுதி அது பெரம்பூர். எனவே அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா தேர்தல் முடிஞ்சாதான் அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாருங்கிறது தெரியும். நாம என்ன இதுல கணிக்கிறோம்னா, பொதுவா புது கட்சிகள அவருங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்க போனா, பெரிய வெற்றிய குடுத்ததில்ல. இப்ப தேமுதிகவ கணிசமா மத்த தொகுதியில கிடைக்கிற வாக்குகள விட கொஞ்சம் கூடுதல் வாக்குகள் இங்க கிடைச்சிருக்கு. அது ஒண்ணும் மறுப்பதற்கு இல்ல. கமலுக்கு அதிகமாவே கிடைச்சிருக்கு. இப்ப 20,000 ஒரு தடவ, 17,000 ஒரு தடவங்கிறது ஒரு கணிசமான வாக்கு. அது ஒண்ணும் மறுக்க முடியாது. அதே மாரி நாம் தமிழர் தொடர்ந்து வாக்குகள பெறுது. இதுல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, அ புதுமையா வர கட்சிகள அங்க இருக்கிற இளைஞர்கள் அல்லது பெண்கள் எப்போதுமே ஆதரிக்கிறாங்க. அந்த வகையிலயும் விஜய்க்கு அப்படியான ஆதரவு முதல் கட்டத்துல தெரிஞ்சிருக்கலாம். அது சர்வேயிலயும் எதிரொலிக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில வந்து அவங்க இறங்கியிருக்கலாம். அடுத்தது பட்டியலின சமூகம் அதிகமா இருக்கு. அந்த வகையில வந்து இறங்கியிருக்கலாம். அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமா இருக்காங்க. எப்போதுமே சினிமா கவர்ச்சி கீழ் மட்டத்துல படிப்பறிவு இல்லாத மக்களிடையே இருக்குங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அது உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியல் தெளிவு வேற, படிப்பு வேற. படிப்புக்கும் அறிவுக்குமே ரொம்ப சம்மந்தம் இருக்குன்னு நான் நம்புறதில்ல. ஏன்னா, அறிவு படிப்பை பெறுவதற்கு உதவும். ஆனா படிச்சிட்டாலே மட்டுமே அறிவு தெளிவு வந்துடும்னு எனக்கு அது அதிக வாய்ப்பு, அதிக செய்திகள தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப ஒரு இணையத்த போய் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி ஒரு 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 ஒழுங்கு அமைப்பு கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள தன்னை அடக்கிக்கிறதுக்கு வேணா, அதுவும் கூட இந்த கால தொழிற்கல்விகள் எந்த அளவுக்கு உதவுதுன்னு தெரியல. அத கூட நம்ம ஒரு நாள் தனியா விவாதிக்கிறோம். எனவே வெறுமனே அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களா தான் இந்த காலத்துல இருக்காங்க. அதுவும் தொலைபேசிகள் பெரிய அளவுல ஆண்ட்ராய்டு ஃபோன் புழக்கங்கிறது, படிச்சவங்க, படிக்காதவங்க மத்தியிலலாம் ஒரு இந்த வேறுபாடையே கலைஞ்சிருச்சு. இந்த உனக்கு செய்தி தெரியும், எனக்கு செய்தி தெரியுங்கிற காலம் போய் எல்லாருக்கும் செய்தி தெரியும். ஆனா, அந்த செய்திய நீங்க எப்படி அணுகுறீங்க? நான் எப்படி அணுகுகிறேன்? அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான் இப்ப இருக்கு. பெரும்பாலும் YouTubeல என்ன சொல்றாங்கன்னா, புதியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி, ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, தொழிலாளர்கள் இருந்த பகுதி. எனவே விஜய்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி தனித்துவமான அ ஆதரவு அவங்களுக்கு இருக்கிறதா தெரியல. மாநில அளவுல பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு ஆதரவு பலம் இருந்து, அது வெற்றியில பிரதிபலிச்சா, இவங்க விஜய் வெற்றி பெறுவது என்பது சாதாரணமான விஷயம். ரொம்ப சுலபமா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிக நெக் டூ நெக்ன்னா அது திமுகவோட தான் இயல்பான அதாவது பெரிய ஆதரவு தளம் மாநில அளவுல அவருக்கெல்லாம் இல்ல. அது நிரூபிக்கப்படாத வாக்கு. கூட்டம் தான் கூடுது, வாக்கா மாறல அப்படிங்கிற நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். விஜய்க்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த தொகுதி. ஸ்டார் அந்தஸ்து பெற்றாங்க. பெரிய ஃபோக்கஸ் மீடியாக்கள்ல பேசப்படுறாரு. ஒரு பெரிய இளைஞர்கள் மத்தியில ஆதரவு இருக்கக்கூடிய தலைவர். அதுலலாம் ஒண்ணும் ரசிகர்கள் அதிகமா அவருக்கு இருக்காங்க. ஒரு ஆரம்ப கால ஆதரவு அவருக்கு இருக்கு. அந்த வகையில எப்போதுமே இந்த வரலாறெல்லாம் அப்படியான ஒரு தலைவர் போட்டியிடும்போது, தேர்தல் வரலாறுலாம் மாறிடும். யார் எவ்வளோ ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறிடும். ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய வாக்குகள் மாறுமான்னா, அது மாறாது. எனவே அந்த குறைந்தபட்ச ஆதரவு என்பது திமுகவுக்கு சாலிடா இருக்கு. திமுக கட்சிக்காரவங்களும் அவ்வளோ ஈஸியா மாறிட மாட்டாங்க. அதுவும் பெரம்பூர் மாதிரி சட்டமன்ற தொகுதியில இருக்கிற திமுக தொண்டர்கள்ங்கிறவங்க, அவங்க திராவிட சிந்தனையில ஊறியவங்க. அவங்க தொழிற்சங்கத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கக்கூடியவர்கள். அந்த திராவிட அரசியல் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அதே மாரி இடதுசாரி சிந்தனைகள், இடதுசாரி கோட்பாடுகள், தொழிற்சாலை சட்டங்கள்
இந்த விழிப்புணர்வு அந்த பகுதியில தொழிலாளர்கள் மத்தியில பிரபலமா கம்யூனிஸ்டால ஏற்படுத்தி குறிப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்கள், தலைவர்கள் சவுந்தரராஜன், மகேந்திரன் போன்றவர்கள் அதிகமா நெருக்கமா அந்த பகுதியில இருக்கிற மக்களோட இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்கலாம் 50 ஆண்டு காலமா அந்த பூமியிலேயே இருக்கக்கூடியவங்க. அவங்க அந்த அரசியல் இருக்கு. இந்த இடதுசாரி அவங்க 2 பேரையும் மட்டும் நான் சொல்லல. இடதுசாரி தலைவர்கள் நிறைய பேரு அங்க தொடர்புல இருக்கனால, அந்த விழிப்புணர்வு உள்ள பகுதி. அவ்வளவு எளிதாக அவங்கள போய் சினிமா கவர்ச்சி மூலமோ, வேறு எந்த விதமான ஈர்ப்பின் மூலமாலாம் இழுத்துட முடியாது. இளைஞர்கள் மத்தியில் அஃப்கோர்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆப்வியஸ் டு சே தட் ஹி இஸ் ஹேவிங் சம் எட்ஜ் ஆன் தட் கான்ஸ்டிடுவன்சி. பட் அது அது மட்டுமே வெற்றியை கொடுத்துடும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் பேசுகிற திராவிடத்தை ஒட்டிய கொள்கை, தமிழ் தேசியத்தை கலந்த கொள்கை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வரவேற்பு நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கும். திமுகவுக்கு அடுத்தபடியாகவோ அல்லது திமுகவுக்கு ஈடாக கூட அது இருக்கலாம். இந்த தேர்தலில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மௌனமாக இருக்கிற திராவிடம், தமிழ் தேசியம் இதெல்லாம் அவர் பொய்யா ஒரு பி டீமா பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா திமுகவின் வாக்குகளை கவருவதற்காக பேசுகிறார் என்று சொன்னாலும், அதை பேசுகிறார் என்ற வகையில் அது முக்கியத்துவம் பெறுது. அதனுடைய எதிரொலி தான் பெரம்பூரில் எதிரொலிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் திமுகவின் கோட்டை எது, வலுவாக இருக்கிற திமுக, தனிச்சே வலுவாக இருக்கிற உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு விஜய்க்கு சொல்கிறார்களோ அதை விட அதிகமான உறுப்பினர்கள் திமுகவுக்கு அங்கே இருக்காங்க. அது மறுக்க முடியாது. அங்கேயும் திமுகவுக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அந்த உறுப்பினர்களினுடைய பிள்ளைகள் விஜய்க்கு வேலை செய்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. அது எல்லாருமே சொல்கிறாங்க. திமுகவின் பிள்ளைகளும் ஒரு சில பிள்ளைகள் தான், ரொம்ப கிடையாது. அதே நேரத்தில் ரொம்பவும் தூக்கி பிடிக்கப்படுகிற இந்த விஜயின் பிம்பத்தை வெறுக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. அது நம்மளுடைய ஒரு சர்வே எடுத்த கம்பெனிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னது என்னென்னா, ஒரேடியாக அவரை ரொம்பவும் தூக்கி பேசுகிறாங்க. அப்போனா நாங்கள்லாம் என்ன எதுவுமே பார்க்காம அவர் சினிமாவில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு பேசுகிற ஒரு எதிர்ப்பு உணர்வும் அங்கே இருக்குது. அதையும் மறுக்க முடியாது. எனவே கடும் போட்டியை விஜய் சந்திப்பார். மாநிலம் முழுவதும் அவருக்கு இருக்கிற ஆதரவு என்பது வாக்காக மாறி இருக்கிறதுன்னு சொன்னால், எல்லா விதமான நியதிகளுக்கும் அப்பால், வரலாற்றுக்கும் அப்பால் பெரிய வெற்றியை ஈட்டி பல பேரின் டெபாசிட்டை இழக்க செய்வார். ரெண்டும் நடக்கலாம். இன்னும் காலம் இருக்கு. நிச்சயமாக நம்ம கணிச்சிட முடியும். காலப்போக்கில் மற்றொரு காணொளியில் அந்த தொகுதி நிலவரத்தை நாம் மீண்டும் அலசுவோம். நன்றி, வணக்கம்.